ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடமானது நெல்லை பிஷப் ஐயா ஸ்டீபன் நீல் அவர்கள் வாழ்ந்த பங்களா முன்பாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மிஷனரியாக பண்டிதர் என்ற பெருமை பெற்றவர்தான் பேராயர் ஸ்டீபன் நீல் அவர்கள். மிஷனரி ஊழியத்தை பற்றி கல்வி சார்ந்த அநேக புத்தகங்களை எழுதியவர் பிஷப் ஸ்டீபன் நீல் அவர்கள். இவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே தலை சிறந்ததாக இன்று வரை காணப்படுகிறது. இவர் தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயராக பணியாற்றியவர் இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள். 19ஆம் நூற்றாண்டின் கடைசி நாளில், அதாவது 31/12/1900 அன்று இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். இவர் மாணவர்களிடம் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் திருச்சபை ஒருமைப்பாடுக்காக மிகவும் சிந்தனை செய்து அதற்கான அநேக முயற்சிகளை மேற்கொண்டவர் இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள். இந்தியாவிற்கு வந்த அநேக மிஷனரிகள் இவர்கள் மூலமாக இந்த இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்த இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள் டோனாவூரில் ஊழியம் செய்த மிஷனரி ஏமி கார்மிக்கல் அம்மையார் அவர்களுடன் தலைமையில் இவர்கள் அநேக பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். பின்னர் இங்கிலாந்துக்கு மறுபடியும் சென்று அபிஷேகம் பெற்று அநேக இறைப்பணி செய்வதற்கு என்னென்ன உண்டோ அத்தனை காரியங்களை கற்று தேர்ந்தார்கள். அதன் பின்பு சிஎம்எஸ் அந்த மிஷனரியாக மறுபடியுமாக நமது இந்தியாவுக்கு இவர் வந்தார். வந்து திருநெல்வேலி பகுதியில் உள்ள திருவாங்கூர் பகுதியில் ஊழியங்களை அருமையாக இவர் திறம்பட செய்தார்கள். இந்தியாவில் 20 ஆண்டுகள் மிஷனரியாக பயன்பற்றி 20 ஆண்டுகள் மிஷனரியாக இவர் பணியாற்றியிருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாசரேத் பகுதியில் இருக்கின்ற திருமறையூர் என்ற இடத்தில் ஒரு அருமையான வேதாகம கல்லூரி இருந்தது. இந்த கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவரும் பிஷப் ஸ்டீபன் நீல் அவர்கள். இந்த பங்களாவில் அநேக காரியங்களை உள்ளே சென்று நான் பார்க்கும்போது மிகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1946 1961 வரைக்கும் இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்புடன் நம்முடைய இந்தியாவில் அவங்க அதிகமாக கிறிஸ்தவ உலகத்துக்கு அநேக காரியங்களுக்காக செயல்பட்டாங்க. கிறிஸ்தவ துணை செயலாளராக, பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக ஐயா பணியாற்றியிருக்கிறாங்க. திருச்சபையின் ஒருமைப்பாட்டிற்காக அதிகமாக இவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம். இது சம்பந்தமாக அநேக புத்தகங்களை எழுதி மக்கள் மத்தியில் அநேக விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் ஐயா ஸ்டீபன் நீல் அவர்கள். உலகில் பல நாடுகளுக்கும் சென்று திருச்சபை ஒருமைப்பாட்டை பற்றி அதிகமாக இவங்க பிரசங்கம் வழியாக, சொற்பொழி வழியாக இவங்க செய்திருக்கிறாங்க. அநேக சரீரத்தில் வேதனை, சோதனை அநேக இவருக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய பணியை செய்வதில் மிகவும் தீவிரம் காட்டினார்கள். அதே மாதிரி இந்தியாவில் அநேக பகுதியில் கிறிஸ்துவின் அன்பை சுமந்து சென்றார்கள். இப்படி அதிகமாக ஓடி உழைத்த இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள் 21/7/1984 இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆனாலும் இன்றும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் இருக்கின்ற திருமறையூர் என்ற இடத்தில் இவருடைய பங்களா இருக்கிறது. இவர்கள் விட்டு சென்ற இறைப்பணி இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் மூலமாக அநேக தென்னிந்திய திருச்சபையில் குருவானவர்கள் அநேகர் உருவாகினார்கள். இந்த வளாகத்தில்தான் அந்த வேதாகம கல்லூரியும் இருக்கிறது. ஆகையினால் இந்த ஸ்டீபன் நீல் அவர்கள் மிகவும் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற தன்னை மிகவும் அர்ப்பணித்தவர்கள். கூடுதல் ஒரு தகவல் என்னவென்றால், இந்த பகுதியில் இருக்கின்ற தேரி வடலி என்ற ஒரு கிராமம், அந்த கிராமமானது நீல்புறமாக மாறுவதற்கு காரணமாக இருந்தவரும் ஐயா பிஷப் ஸ்டீபன் நீல் அவர்கள்தான். ஆகையினால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்காக ஓடி உழைத்தார்கள் பிஷப் ஸ்டீபன் நீல் அவர்கள்.
இவர்கள் சென்ற அநேக காரியங்களை இன்றும் தென்னிந்திய திருச்சபையானது செய்து கொண்டிருக்கிறது. அருமையான நண்பர்களே, வாலிபர்களே, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஆகையினால் நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நம்மை அர்ப்பணிப்போம். காட் பிளஸ் யூ.